சார் இந்த மலேசியா ஆடியோ லான்ச்சை சுற்றி இருந்த இந்த கான்ஸ்பிரசி தியரிஸ் இல்லைன்னா அந்த ஃபேக் நியூஸஸ் அப்படின்லாம் இருக்குல்ல, அது வந்து பயங்கரமாக இருந்தது. இதுக்கு வந்து இவர் வரப்போகிறார், அவர் வரப்போகிறார், இங்கே இவர் நிற்க போகிறார், அங்கே அவர் ஆட போகிறார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நிறைய ஆரம்பத்தில் பேசணும் இல்லைங்களா? நம்ம சேனல்ல பேசியிருந்தோம், உங்க சேனல்ல பேசணும். ஆமா பேசியிருந்தோம். அஜித் வர போறாராம், சிம்பு வந்து பாட போறாராம், தனுஷ் வந்து ஆட போறாராம், இப்படிலாம் சொல்லியிருந்தோம். ஏன் சாமி இதெல்லாம் வந்து, ஏன்னா அது விஜய்க்கான விழாங்க. அது வந்து நாம அதை கூட சொன்னோம் ஸ்ட்ராங்கா. நான் சொன்னேன் அஜித் வரவே மாட்டாருங்கன்னு, வரதுக்கான வாய்ப்பே இல்லை. இது விஜய்க்கான விழா, விஜய்க்கான மேடை, விஜய்க்கான கடைசி படம், விஜய்க்காக வந்திருக்கிற அவ்வளவு பெரிய கூட்டம். ஒரு போன்லயோ அல்லது ஒரு வீடியோலயோ இல்லை வீட்டுக்கோ போயிட்டு கூட அஜித் ஒரு வாழ்த்து சொல்லிட்டு வந்துட்டு போறாரு. வந்து இதை போட்டு வந்து என்கிறாராம், சொல்கிறார்களாம், வரப்போகிறாராம், இந்த ராம் போட்டு ஒரு கேள்விக்குறி பிடிச்சு போச்சு இல்லைங்களா? அதுக்கப்புறம் மாத்திக்கலாம். நாங்க அப்பயே சொன்னங்க வந்து கேள்விப்பட்டதை, அதனால வரலைங்க அப்படின்ட்டு போயிடலாம். வந்து இது நடக்கிறது தான். வந்து சினிமாவில் பார்த்தீங்கன்னா இருக்கிறது 4 ஹீரோ தான் சைப்பன். இந்த 4 ஹீரோ தான் திரும்ப திரும்ப நம்ம பேசியே ஆகணும். இந்த 4 ஹீரோ சம்மந்தப்பட்ட படங்கள் பார்த்து பேசினா தான் வியூஸ் வருவாங்க, ஆடியன்ஸ் வருவாங்க. இல்லைன்னா ஏதாவது கான்ட்ரவர்சி நடக்கும்போது பேசுவாங்க. மற்றபடி இங்கே சினிமாவை வந்து இங்கே யாரும் புதுசாக தனியாக கண்டுபிடிக்கல. இங்கே யாரும் வந்து எடிசன் கிடையாது. இது வந்து சினிமா நான் தான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா அப்படின்லாம் இங்கே ஒன்றுமே கிடையாது. வந்து ஒரு சின்ன ஒரு சினிமா உலகம். வந்து நீங்க வந்து ஒரு 4 லைட்மேன் கிட்டயோ, ஒரு 2 ப்ரொடக்ஷன் மேனேஜர் கிட்டயோ தொடர்புல இருந்தீங்கன்னா, உங்க நண்பராக இருந்தாருன்னா ஒரு நாளைக்கு உட்காந்து 10 வீடியோ போடுவீங்க. நீங்க வந்து இப்ப நான் போடுவேன். நான் அதெல்லாம் ஒரு இதே கிடையாது. சும்மா போற நீங்க வந்து சரி ஒரு சாதாரண நடிகரை பத்தி, விமலை பத்தி ஒரு இது போடுங்க, விதார்த்தை பத்தி போடுங்களேன். வந்து விதார்த்தனை பார்க்கணும், அவ்வளவுதான். யார் மேல எந்த கண்டென்ட் சேல்ஸ் ஆகும் அதுதான். அதனால இது வந்து சும்மா வந்து அந்த இது ஐப் கொடுக்கறதுக்காக அஜித் வராரு, விஜய் வராரு, அஜித் வராரு, தனுஷ் வராரு, சிம்பு வராரு, இவர் வர கமல் வராரு அப்படின்லாம் அடிச்சு விட்டது. அதெல்லாம் தாண்டி இது விஜய்க்கான விழா, விஜய்க்கான சிறப்பான விழாக 1 லட்சம் பேர் அந்த ஸ்டேடியத்துக்குள்ள இருந்தாங்க. 1 லட்சம் பேர் அவ்வளவு நீட்டா அந்த விழாவை எந்தவித சலசலப்பும் இல்லாமல் பிரமாதமா பார்த்தாங்க, கொண்டாடினாங்க.